ஆக்சுவலா பாண்டிமுனி சாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அசைவ சாமி நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் அசைவ சாமியே கிடையாது, அவர் வந்து ஒரு சைவ சாமி தான். அவருக்கு கெடா அங்க வெட்டவே கிடையாது. எல்லாருமே வந்து அவருக்கு தான் கெடா வெட்டுறாங்க, அவருக்கு வந்து அங்க கெடா வந்து வெட்டவே கிடையாது. எப்படி? ஆமா, உண்மையிலே வந்து அந்த பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னன் தான் வந்து இங்க வந்து அந்த பாண்டிமுனியாவே இருக்கிறாரு. குழந்தை வரம் வேணும் அப்படின்னா மெயினா வந்து நீங்க பாண்டி கோவிலுக்கு தான் வந்து போய் அங்க இருக்கிற சமயக்கருப்பு சாமி ஆண்டி சாமிக்குமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வரலாறே வந்து அந்த கோயில்ல வந்து இருக்கு. இப்ப போனா கூட நீங்க பாண்டி கோயில் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வள்ளியம்மா அப்படின்ற அவங்களுடைய போட்டோஸ் வந்து இன்னுமே வந்து ஃப்ரேம் பண்ணி இன்னுமே வந்து ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம். இப்ப வந்து நீங்க யார்ட்டையா போய் மதுரை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முதல் என்ன ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மதுரை பாண்டி கோயில் தான் நான் வரும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட அடுத்ததான் நான் வரும். மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரை பாண்டி கோயில் தான் நான் வரும். ஸோ அந்த பாண்டி கோயிலுடைய வரலாறு என்ன? உண்மையிலே வந்து அங்க வீட்டில் இருக்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னன் தான் வந்து அங்க வந்து பாண்டி முனியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அது மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த பாண்டி முனியை வந்து யாரு, அவருடைய வரலாறு என்ன அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் தெளிவா. ஸோ அவருடைய வரலாறு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சங்க காலத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். ஸோ அப்பதான் வந்து யார் அவரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு தெளிவான புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி கண்ணகி கோவலன் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா படங்களே வந்து வந்திருக்கு, பூம்புகார் அப்படின்ற மாதிரி வந்து படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதை வந்து அதுல இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி கோவலன் ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோவலன் வந்து மாதவி அப்படின்ற ஒரு பின்னாடி வந்து அந்த பொண்ணு பின்னால வந்து போய் எல்லா சொத்து எல்லாமே வந்து இழந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சம் குடைப்பதற்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தங்கியிருந்த அந்த நாட்டை விட்டுட்டு வந்து மதுரைக்கு வந்து பஞ்சம் முளைக்க வராருங்க. யார் வராங்கன்னா கண்ணகி கோவலன் ரெண்டு பேருமே வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து பொருள் ஈட்டுறதுக்கு வந்து கையில எதுவுமே கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி கால் அழிஞ்சு அந்த கால் சிலம்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த சிலம்பை வந்து கலட்டி கோவலன் கையில கொடுத்து இதை கொண்டு போய் ஊருக்குள்ள போய் வித்துட்டு வா, வித்து வர்ற காசை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கடை போட்டோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியோ வந்து நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லி கோவலன் கிட்ட வந்து அனுப்புறாங்க. ஸோ கோவலன் வந்து அந்த அந்த சிலம்பை வந்து எப்படியாவது வந்து விற்கணும், சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதுரைக்குள்ள போறாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தான் வந்து மதுரையை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய மனைவியினுடைய அந்த கால் சிலம்பு வந்து அந்த நேரத்துல வந்து காணா போயிருது. ஆக்சுவலா அந்த சிலம்பு வந்து யார் திருடி இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பொற்கொள்ளன் தான் வந்து அந்த சிலம்பு வந்து திருடி இருப்பா. ஆனா வந்து தவறுதலா வந்து இந்த கோவலன் தான் வந்து இந்த சிலம்பை திருடி இருக்கான், அவன் தான் வந்து கையில வச்சிருக்கான், பார்க்கவே பஞ்சபரதேசி மாதிரி இருக்கான், இவன் கையில எப்படி இவ்வளவு பெரிய சிலம்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தீர்ப்பை வந்து சொல்லிடுவாரு. இவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி. சோ அதையுமே வந்து அந்த இவர் குற்றம் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஏத்துக்கிட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து வழங்கிடுவாங்க. அவருடைய தலை வந்து அந்த இடத்துல வந்து துண்டிக்கப்பட்டுரும். சோ இந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்ணகிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சவனே அடுத்த நிமிடமே வந்து கண்ணகி அந்த சிலம்பை வந்து கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய இன்னொரு கால் சிலம்பு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிலம்பு வந்து கோவலன்ட்ட கொடுத்து விட்டாங்கல்ல, சோ இன்னொரு கால் சிலம்பை வந்து கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னன்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடைச்சாகணும், நீங்க வந்து எப்படி என்னுடைய கணவர் வந்து இந்த உங்க சிலம்பை தான் வந்து திருடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதம் வந்து ஈடுபடுது. சோ அப்ப வந்து ரெண்டு பேருமே சொல்றாங்க, இல்ல என் சிலம்புல இருந்தது வந்து மாணிக்கம் அப்படின்றாங்க, இவர் வந்து என் சிலம்புல இருந்து முத்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபைட் ஆகுது. சோ அந்த சமயத்தை வந்து சிலம்பு வந்து உடச்சு காட்டுறாங்க. கண்ணகி என்ன சொன்னாங்களோ அதே தான் வந்து அந்த உள்ளேயும் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மாணிக்க பரல்கள் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்பதான் வந்து பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னனுக்கு வந்து தெரியுது நம்ம வந்து ஒரு தவறான வந்து ஒரு தீர்ப்பை வழங்கிட்டோம் அப்படின்றத நினைச்சு அந்த இடத்திலே வந்து அவர் வந்து உயிர் விட்டுறாரு. அவர் உயிர் விட்ட மறுகணமே வந்து அவருடைய மனைவியும் வந்து அந்த இடத்துல வந்து உயிர் விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியே பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர் விண்ணுலகம் போறாரு. விண்ணுலகம் போய் சிவனடியை சேரும் போது வந்து சிவன் சொல்றாரு, நீ வந்து உன் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு தவறான தீர்ப்பை வழங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நீதி தவிட்டமோ அப்படின்னு நினைச்சு வந்து நீ வந்து இறந்துட்ட, உனக்கு வந்து நான் திரும்ப வந்து இன்னொரு ஜென்மம் தாரேன், நீ போய் திரும்ப வந்து நீ இந்த பூமியில வந்து இதே மதுரையில நீ மனுஷனா பிறந்து வந்து நீ திரும்ப வந்து அரசனாகி எப்படி இந்த நாட்டு மக்களை வந்து காப்பாற்றணுமோ அது மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சிவன் வந்து வரல் தராரு. ஸோ அப்போதைக்கு வந்து இந்த பாண்டிய நெடுஞ்சிலிய மன்னன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து அந்த நீங்க கொடுக்க வேண்டிய வரம், நீங்க கொடுத்த வரம் வந்து எனக்கு வேணாம், ஏன்னா நான் வந்து ஒரு அரசன், நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா நான் அதை எல்லாம் டீட்டெயிலா வந்து விசாரிச்சுதான் வந்து நான் தீர்ப்பு வழங்கியிருக்கணும். ஆனா நான் அதை செய்ய மறந்து ஒரு அப்பாவியான குடும்பம் மதுரைக்கு என்ன நம்பி வந்த ஒரு குடும்பத்தை வந்து நான் வந்து சின்ன பின்னமாக்கிட்டேன். இது வந்து இதை நான் வந்து என்னாலேயே வந்து ஏத்துக்க முடியல, எனக்கு வந்து திரும்ப வந்து அந்த மனித பிறவிலாம் வேணாம், அதுக்கு பதில் நான் ஒரு வரம் கேட்கிறேன், எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாண்டியன் நெடுஞ்சிலிய மன்னன் வந்து சிவன் கிட்ட கேட்கிறாரு. உடனே சிவனும் ஓகே உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லுங்க நான் தாரேன் அப்படின்ற மாதிரி வந்து சிவனும் சொல்லிட்டாரு. ஸோ அப்ப பாண்டியன் நெடுஞ்சிலிய மன்னன் வந்து என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
எனக்கு வந்து இதே மதுரையிலேயே நான் திரும்ப வந்து பிறக்கிறேன். ஆனா இந்த தடவை வந்து நான் வந்து ஒரு தவ நிலையில வந்து நான் போக போறேன். உங்களை நோக்கி வந்து நான் தவம் செஞ்சு இதே மதுரை மண்ணில் வந்து நான் வந்து தவ நிலையில வந்து நான் இருக்க போறேன். இருந்து இந்த மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமாகி இங்க இருக்கிற மதுரை மக்கள் எல்லா மக்களையுமே வந்து நான் எப்படி நீதி தவறாம வந்து காப்பாற்றணும், அதுதான் வந்து எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு அருள் செய்யணும். அதாவது நான் வந்து ஒரு காவல் தெய்வமா இந்த மக்கள்ல வந்து இருந்து, இந்த காவல் தெய்வமா இருந்து இருக்கக்கூடிய எல்லா மதுரை மக்களும் சரி, என்னை வந்து பார்க்கக்கூடிய மக்களையும் சரி, நான் வந்து காத்து நிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரத்தை வாங்கி, ஒரு காவல் தெய்வமா இருக்க போறோன்ற ஒரு வரத்தவே வாங்கி வந்து பூமியில வந்து வர்றாரு. வந்து அதே இப்ப வந்து எந்த இடத்துல வந்து பாண்டி கோயில் இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த பாண்டி நெடுஞ்செழியன் மன்னன் வந்து பாத்தீங்கன்னா தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து சில பல வருடங்கள்லாம் ஆகி அவரே வந்து ஒரு சிலை உருவமா மாறிட்டாரு. சிலை உருவமாவே மாறிட்டாரு. தவம் பண்ணி வந்து சிலை உருவமா மாறி அந்த பூமிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி ஆழத்துல வந்து புதஞ்சிட்டாரு. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தான் வந்து பாண்டி முனி ஆயிட்டாரு. அவர் வந்து இன்னொரு தடவை வர வாங்கி திரும்ப பிறந்து தவம் செஞ்சு இப்ப பூமிக்கு அடியில புதஞ்சிட்டாரு. அப்புறம் எப்படி இப்ப வந்து வெளியே சிலை வந்துச்சு, எப்படி கோயில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேள்வி இருக்குல்ல. சோ அதற்கான பதிலும் இப்ப வந்து நான் அதுல வந்து சொல்றேன். கரூரை சேர்ந்த வள்ளியம்மை பெரியசாமி அப்படின்ற ஒரு 2 ஃபேமிலி எப்படி இப்ப சங்க காலத்துல வந்து கண்ணகி கோவலன் இருக்காங்களோ அவங்க எப்படி இங்க மதுரைக்கு பஞ்சம் முளைக்க வந்தாங்களோ அதே மாதிரி எந்த வழியும் இல்லாம பஞ்சம் முளைப்பதற்காக இந்த மதுரைக்குள்ள உள்ள வந்தவங்க தான் வந்து இந்த பெரியசாமி, இந்த வள்ளியம்மா இவங்க. சோ இவங்க வந்து இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கப்ப ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பஞ்சம் முளைக்க வராங்க, சாப்பாடு எதுவும் இருக்காது. கரூர்ல இருந்து ஒரு சின்ன சின்ன கிராமமா வந்து தங்கி வந்து இப்ப மதுரைக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அந்த காட்டுக்குள்ளே வந்து அசந்து வந்து தூங்கிறாங்க. சோ அந்த தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவுல ஒரு கனவு ஒண்ணு வருது. யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வள்ளியம்மைக்கு வந்து ஒரு கனவு வருது. என்ன மாதிரியான கனவு வருதுன்னா, அவங்க படுத்து இருக்கிறதுல இருந்து ஒரு 10 மீட்டர் பக்கத்துல ஒரு 8 அடி ஆழத்துல முறுக்கு மீசையோட ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய நெத்தியோட மிகப்பெரிய ஒரு முழிச்ச அந்த மாதிரியான ஒரு கண்களோட வந்து ஒரு சிலை உருவம் வந்து இருக்கிறது வந்து இவனுடைய கண்கள்ல வந்து அப்படியே ஒரு பிம்பமா வந்து வந்துட்டு போகுது. ஆக்சுவலா வந்து இது வந்து அவங்களுக்கு கனவு மாதிரியே தெரியல, ஏதோ நிஜத்துலதான் வந்து அந்த உருவம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் தூக்கத்துல இருந்து முழிக்கல. வள்ளியம்மை வந்து இன்னும் அப்படியே அந்த தூக்கத்திலேயே தான் இருக்காங்க. சோ அந்த சிலை வந்து அந்த வள்ளியம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தான் வந்து இந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன், என்ன நாடி வந்து அந்த கோவலன் கண்ணகிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நான் பண்ணிட்டேன், அது தவறாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் விண்ணுலகம் போனேன், எனக்கு ஒரு வரம் கிடைச்சிச்சு. அந்த வரம் மூலியமா இப்ப நான் காவல் தெய்வமா வந்து இந்த இடத்துல வந்து உள்ள இருக்கேன். என்ன ஒரு 8 அடி ஆழத்துல தான் இருக்கேன். என்ன தோண்டி நீ வெளியே எடுத்த அப்படின்னா இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவேன். அது மட்டும் இல்ல, உனக்குமே வந்து நீமே வந்து இப்ப பஞ்சம் முளைக்க தான் வந்திருக்கு. ஆனா உனக்கான ஒரு வேலையும் வந்து நான் கொடுப்பேன். இந்த வந்து நீ ஆயுசுக்கு உன்னுடைய பரம்பரை முழுவதுமே வந்து நீ வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எனக்கு வந்து நீ தொண்டாட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்றாங்க. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து வள்ளியம்மைக்கு வந்து கனவு வந்து தெரிஞ்சிருங்க. கனவு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து வள்ளியம்மை வந்து பெரியசாமியை கூப்பிட்டு, இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு 8 அடி ஆழத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சிலை ஒண்ணு இருக்கு, நீ வந்து தோண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அவர் பெரியசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய் நம்மளே வந்து பஞ்சம் முளைக்க வந்திருக்கோம், இது என்ன ஊரு என்ன இடம் ஒண்ணுமே தெரியல, நம்ம பாட்டு இங்க தோண்டி ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து மறுத்துறாரு. இல்ல நீ வந்து தோண்டு, நம்ம வந்து பஞ்சம் முளைக்கு தான் வந்திருக்கோம், அவர் வந்து என் குடும்பத்தையே காப்பாத்துறேன்றாரு, இந்த மக்களே எல்லாத்தையுமே வந்து காவல் தெய்வமா நின்று காப்பாத்துறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா அதை தோண்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து வள்ளியம்மை அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்துக்கிட்டையுமே தனக்கு வந்து அந்த கனவு வந்து சொல்றாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து திரும்ப அந்த காட்டுக்குள்ள வந்து தோண்டி பாக்குறாங்க. 8 அடி ஆழத்துல அதே மாதிரி நல்ல முட்டை கண்ணோட முறுக்கு மீசையோட ஜடாமுடியோட பத்மாசனத்துல அமர்ந்து அந்த பாண்டி முனியுடைய சிலை வந்து அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துதான் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி தான் வந்து இப்போ வந்து வழிபட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாண்டிமுனி ஐயாவுடைய மொத்த வரலாறு. இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வள்ளியம்மை அவர்களுடைய அந்த பரம்பரை உறவினர்கள் எல்லாம் வந்து இப்ப வரைக்குமே வந்து அங்க பூசாரியா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன மாதிரியான அருள்வா கொடுத்தாரோ அதுபடிதான் இப்பயுமே வந்து வேற எந்த யாரு கண்ட்ரோலுமே கிடையாது. இப்பயுமே வந்து அந்த வள்ளியம்மையினுடைய அந்த வாரிசுதாரர்கள் அந்த பரம்பரையில உள்ளவங்க தான் வந்து இப்பயுமே வந்து அங்க பூசாரியா வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிமுனி அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கெடா விட்டுவாங்க, அவங்க வந்து ரத்த வலி கேட்கிற அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாண்டிமுனி வந்து செய்வோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சு படைச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்ப யாருக்குப்பா வந்து இந்த இதெல்லாம் பண்றாங்க, கெடா இதெல்லாம் யாருக்குப்பா வெட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமயக்கருப்பு. அந்த பாண்டி கோயிலுக்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்க அப்படின்னா சமயக்கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கும். நீங்க போனீங்கன்னா அதுக்கு தலையும் இருக்காது கையும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து சமயக்கருப்பு. ஸோ அந்த சாமிக்கு தான் வந்து அந்த கெடா வெட்டு அந்த ரத்த பலி எல்லாமே வந்து அந்த கருப்பு சாமிக்கு தான் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அவருடைய வரலாறே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும். யாருப்பா அந்த சமயக்கருப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு குறி சொல்லிட்டு இருக்க மாதிரியான ஒரு வேலைகள் வந்து
பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு குதிரையில் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இன்னைக்கு வந்து நான் வேட்டைக்கு போறேன், எனக்கு ஏதாவது வேட்டை சிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கறான். அப்போதைக்கு வந்து சமயக்கருப்பு வந்து எந்த பதிலுமே சொல்லாம ரொம்ப சைலண்டா இருக்காரு. இவர் இந்த பிரிட்டிஷ்காரனும் போயிட்டு வந்து அவருக்கு வேட்டையில வந்து எதுவுமே சிக்கல. அதனால வந்து டென்ஷன் ஆயிட்டான். நான் வேட்டையில எதுவுமே சிக்கல, போகும்போதே இவன்ட்ட கேட்டேன், இவன் கம்முனே இருந்தான், ஸோ இவன் கம்முன்றதுனால எனக்கு வந்து வேட்டை கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கோவத்துல வந்து வராரு. வந்து அந்த சமயக்கருப்பனுடைய தலையை வெட்டி ஒரு கையை வந்து வெட்டி போட்டுறாரு. ஸோ இப்பவே நீங்க போய் அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா சிலை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலையும் இருக்காது, அந்த கையும் வந்து இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரன் அங்க வந்து நகரும் போது வந்து அவங்க வந்து கல் சிலையா வந்து மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து சமயக்கருப்பினுடைய அந்த வரலாறு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிச்சாமின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சாமியை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிமுனியினுடைய ஆதரவு தேடி வந்த ஒரு சாமி தான் வந்து அந்த ஆண்டி சாமியும். ஸோ இந்த ஆண்டி சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அந்த மாதிரி இனிப்பு இல்லாத பொங்கல் வந்து இதுக்கு வந்து படைப்பாங்க. மாம்பழமும் வந்து இந்த சாமிக்கு வந்து படைச்சு வந்து வேண்டிப்பாங்க. ஸோ நீ பாண்டி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா முன்னாடி பாண்டிய ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா சமயக்கருப்பு, ஆண்டிசாமி, இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க டோட்டலா வந்து பார்த்துட்டு வரலாம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வரம் இதெல்லாம் வேண்டி வந்து அதை வந்து மணியெல்லாம் வந்து கட்டி வைப்பாங்க. அதிகமா இந்த பாண்டிகைகளுக்கு வந்து நீங்க வந்து குழந்தை வரம் இல்ல வேண்டுறீங்க அப்படின்னா உடனே வந்து குழந்தை வரம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாண்டிமுனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த காலத்துல இப்போ வந்து மணிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மண்டபமா இருக்கு, அங்க வந்து மணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா வெறும் அந்த சிலை மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த சிலைக்கு 2 சைடு நடுவில் வந்து ஒரு கம்பெல்லாம் ஊண்டி அதுலதான் வந்து மணி கட்டிட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து தூரத்துல வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சங்கிலியால அவரவே வந்து பாண்டிமுனி ஐயாவே வந்து கட்டி போட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வந்து காணப்படுது. ஸோ அதனாலதான் வந்து அப்ப அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டிமுனி வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமா அவர் வந்து சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மணியெல்லாம் வந்து தனி மண்டபம் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அங்க வந்து மணியை வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சங்கிலியில கட்டிருக்காங்களா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து இது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்ப நீங்க வந்து ஒரு கருப்பு சாமி அந்த மாதிரி சாமி ஆம்பளை சாமிக்கு இருக்கிற அந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆம்பளையாளுக்கு மட்டும் தான் சாமி வரும். கருப்பு சாமிக்கு வந்து ஒரு ஆம்பளையார் ஆடுவாங்க, கருப்பு சாமி வந்து பொம்பளையார் ஆடுவாங்களான்னா ஆட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு லேடிஸ் சாமிக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு லேடிஸ் மட்டும் தான் சாமி ஆடிட்டு இருப்பாங்க. பசங்க வந்து அந்த ஆம்பளையெல்லாம் வந்து அந்த சாமிக்கு வந்து சாமி ஆட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஓம் சக்தினா ஓம் சக்தி அந்த சாமி வரும், அவங்க ஆடுவாங்க. கருப்பு சாமினா கருப்பு சாமிக்கு வந்து ஆம்பளையார் சாமி வரும், இவங்க ஆடுவாங்க. ஆனா பாண்டிமுனி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டிமுனி ஐயாவுடைய அந்த இது வந்து 2 பேருக்குமே வரும். ஆம்பளையாலும் வந்து பாண்டிமுனி வந்து ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. லேடிஸும் வந்து அந்த பாண்டிமுனி சாமி வந்து சாமி ஆடுவாங்க. இது வந்து இந்த கோயில்ல மட்டும் தான் நடக்குது, எந்த கோயிலுமே வந்து அந்த மாதிரி வந்து நடக்காது. இந்த சிறப்பு வந்து அந்த பாண்டிமுனி ஐயா கோயிலுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ முடிஞ்சா உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா பாண்டிமுனி ஐயா கோயிலுக்கு போயிட்டு இந்த வரலாற்றெல்லாம் இன்னமும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க போனா கூட அந்த பாண்டிமுனி ஐயா அந்த விக்கிரகம் வச்சிருக்காங்களா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வள்ளியம்மை பெரியசாமி ஐயாவுடைய போட்டோக்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி இன்னுமே வந்து அந்த இடத்துல வச்சிருவாங்க. மாடெல்லாம் பிடிச்சிட்டு வர மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து நீங்க பார்க்கலாம். அவ்வளோ வந்து தத்ரூபமா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாண்டிமுனி ஐயாவினுடைய வரலாறு. ஏன் வந்து அவர் பாண்டிமுனி முனீஸ்வரர் தானே, ஏன் பாண்டிமுனி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பாண்டிய நாட்டு மன்னர், பாண்டிய மன்னர் தான் ஆண்டாரு, பாண்டிய நெடுஞ்சிலே மன்னன். ஸோ அதனால அந்த பாண்டிமுனி அப்படின்றது தான் வந்து பேர் காரணம் வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பாண்டிமுனிக்கான வரலாறு. இதுதான் சமயக்கருப்புக்கும் உண்டான வரலாறு. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குலதெய்வங்கள் சாமியை பத்தி இல்ல ஏதாவது ஒரு புக்ஸை பத்தி ஏதாவது ஒரு கவிதை பத்தி ஏதாவது ஒரு படத்தை பத்தி சினிமா ரிவ்யூ எது வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் வந்து ரிப்ளை பண்றேன், அதற்கான வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல வந்து மெம்பராகவும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.